ஆனந்த் அவருக்கு நிறைய விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஈடான விஷயங்களை அதே மாதிரி தொடர் பலராமன் தொடர் வந்திருக்கக்கூடிய கிரண் தொடர் கோபிநாத் தொடர் எல்லாம் வந்திருக்கக்கூடிய தோழர்கள் மேடையில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கும் இங்கே இந்த நிகழ்ச்சி முகவர்களை திரட்டி இருக்கக்கூடிய தோழர்கள் நாகலிங்கம் தோழர் DK வெங்கடேசன், சென்னை ஒன்னுடைய தலைவர் ராஜேந்திரன், சென்னை ஒன்னுடைய முன்னாள் பொருளாளர் சுகுமார் மற்றும் எல்லா தோழர்களுக்கும் LIC AOயின் சார்பாக முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ல இப்ப நம்ம கிட்ட என்னன்னா ஒரு வெற்றி அப்படின்னு உண்மையிலேயே அது வெற்றி தான். நம்ம என்னன்னா பல போராட்டங்களில் ஏஇயோடு சேர்ந்து இரட்டை குழல் துப்பாக்கியாக எலிக்காய் செயல்பட்டு இருக்கிறது. ஏஇயோட போராட்டங்கள்ல நாம கலந்திருக்கோம், நம்மளுடைய போராட்டங்கள்ல அவர்கள் வந்திருக்காங்க. ரெண்டு அமைப்புக்கும் ஒரு பொதுவான தலைவர் வந்திருக்காரு, SS போத்தி அவர்கள். அவர் காட்டிய வழியில் தான் ஏஇயும் செயல்பட்டு இருக்கிறது, லிகாயும் செயல்பட்டு இருக்கிறது. இந்த நேரத்துல SS போத்தி அவருடைய மிஷனை வந்து நம்ம தொலைநோக்கு பார்வையை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 2003 லிகாய் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட பொழுதுதான் GSTயும் சர்வீஸ் டாக்ஸ் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு வர ஆரம்பிக்கும். அப்பவே வந்து அன்னைக்கு இருந்த நிதியமைச்சராக இருந்த சிதம்பரத்தை போய் பாக்குறாங்க. அவர் என்ன சமாதானம் சொல்றாருன்னா, நாங்க இன்சூரன்ஸுக்கெல்லாம் நாங்க வந்து போடல, அது இருக்கக்கூடிய சேவைக்கு தான் போடுறோம்னு சமாளிப்பு சொல்லிட்டு அந்த வரியை கொண்டாந்தாங்க. ஆனா அப்போ தோழர் சொன்ன மாதிரி நேரடியா மக்கள் கிட்ட இருந்து வாங்கல, நம்ம பிரீமியத்தை மாத்தி அமைக்காம அந்த பிரீமியத்துல இருந்து வரக்கூடிய லாபத்திலே சர்வீஸ் டாக்ஸ் நம்ம பே பண்ணுவோம். இதனால போனஸ் குறைஞ்சது அப்படிங்கறத தலைவர் சொன்னாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா 2006 ஜீவன் ஆங்கோ அப்படிங்கிற ஒரு பாலிசி தான் முதல் சர்வீஸ் டாக்ஸோட பிரிச்சு வந்து பிரீமியம் பிளஸ் சர்வீஸ் டாக்ஸ் வந்தது. அதை விற்கிறதுக்கு பல சிரமங்களை சந்திச்சு இருக்கோம். ஏன்னா புதுசு, நமக்கு அந்த கான்செப்டே புதுசு. கஸ்டமர்கிட்ட போய் சொல்லும் போது இதையே தனியா வாங்குறீங்க, நாங்க சேமிக்கிறதுக்கு எதுக்கு எங்களுக்கு பணம், வரி கட்டணுமா அப்படின்லாம் கேட்டதெல்லாம் நம்மளோட நிறைய கேள்விகள் இருந்தது. அதுக்கு பின்னாடி 2014 ஒரு எல்லாரும் ஒரு நாடே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருந்து ஏதோ உலகத்துக்கு தலைகளாக மாற்றுவது போன்ற ஒருத்தரை பிரைம் மினிஸ்டர் ஆக்கினாங்க. அவரை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்காங்க. வெறும் பிம்பம், வெறும் குமிழ் தான், அது நீர்க்குமிழ் மாதிரி தான். அதுக்கு பின்னாடி பல ஐடியாலஜியான ஆட்கள் செயல்பட்டு இருக்காங்க. கார்பரேட்டுகளோடு கை கொடுத்து கொண்டு கார்பரேட் நலனை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்றைக்கு இருக்கு. மிகப்பெரிய ஒரு அராஜகமான அரசாங்கம் தான் இருக்கு. எவ்வளவு பெரிய அடக்குமுறைகள் அவர் செய்திருக்காங்க என்பதை நம்ம விவசாயிகளுடைய போராட்டத்திலிருந்து பார்க்கணும். ஏறக்கூடிய 600 சில்லற விவசாயிகள் அந்த போராட்டத்தில் போராடி இறந்து போனதுக்கு பிறகுதான் பஞ்சாப் தேர்தலை ஒட்டி அந்த விவசாய சட்டங்கள் மாற்றப்பட்டது. இப்ப போராட்டத்துக்கு முன்னால் யாராட்டும் செல்லாதுன்னு நம்ம போராட்டத்துல ஒழிச்சது நிஜமானது அங்கே. இப்ப இன்னைக்கு இந்த ஏறக்கூடிய 94 சர்வீஸ் டாக்ஸ் கொண்டாந்து 2004 இருந்து ஏஐயும் நாமளும் தொடர்ந்து போராடுகிற விளைவு இந்த கருத்தை நம்ம மக்கள்கிட்ட உருவாகும். LIC ஒரு அதிசயம் சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு கருத்தரங்கை நடத்தும் போது கூட நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மக்கள்கிட்ட போய் நம்ம சொல்லுவோம், அவருடைய கிச்சன் வரைக்கும் ஏஜென்ட்களால போக முடியும். அப்ப இதை போய் மக்கள் கருத்தாக மக்கள் மனதில் போய் வைப்போம் அப்படின்னு சொல்றதுல விளைவுதான் இன்றைக்கு வந்து கருத்து உருவாயிடுச்சு. மக்கள்கிட்ட வந்து ஒரு எதிர்ப்பு உருவாகுது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமில்ல, அரசியல் கட்சி தலைவர்கள், அரசு பொறுப்புகள் இருந்த எல்லாரையுமே நம்ம ஏஐயும் லிகாயும் தனித்தனியாகவும் சேர்ந்தும் சந்திச்சு மனிதர்கள் அந்த மெமோரண்டம் கொடுத்தோம். இது ஒரு கருத்தை உருவாகுது. கருத்து உருவானதுக்கு விளைவுதான் ஆகஸ்ட்ல எதிர்கட்சி தலைவர்கள் வந்து நாடாளுமன்றத்தில் வந்து போராட்டம். அப்ப நம்ம என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் மட்டும்தான் GST விலக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு டாக் வந்து, அதுவும் சீனியர் சிட்டிசனுக்கான பிரீமியத்துக்கு மட்டும் விலக்கு கொடுப்பேன்னு சொல்லி நம்ம அம்மையார் சொல்லி இருந்தாங்க. நேரடியா சொல்லல, இருக்கலாம், GST கவுன்சில் தான் முடிவு பண்ணுவோம், நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்ப GST கவுன்சில் முடிவு பண்றதுக்கு முன்னாடி இண்டிபெண்டன்ஸ் டேவோட பிரைம் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்றாரு. இவங்க சொல்றது வந்து செய்யறது ஒண்ணுங்கிறது தான் பார்க்கணும். அப்ப இவங்க GST கவுன்சிலே டம்மியா வச்சிருக்காங்க. GST கவுன்சில்ல முடிவு செய்யப்படுறதுக்கு முன்னாடி எப்படி பிரைம் மினிஸ்டர் சொன்னார், GST கவுன்சில் தான் முடிவு பண்ண, எல்லாம் மாநிலங்களுடைய நிதியமைச்சர்களா அதுல இருக்காங்க, அவங்கதான் அதுக்கு ஓட்டு போடணும். மத்திய அரசாங்கத்துக்கு ஓட்டு இருக்கு, அதிகமான ஓட்டு இருக்கு, அதை பத்தி தொடர் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக பல திருடுகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல, நாட்டுல பல திருடுகள்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல அதையெல்லாம் மறக்கடிக்க செய்வதற்கான ஒரு மருந்தாக இந்த GST விலக்கு என்பது இன்சூரன்ஸ் பிரீமியங்கள் மீது கொடுத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமான இன்சூரன்ஸ் பிரீமியங்கள் மீது விலக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்கன்னா உண்மையிலே இல்லை, வெறும் இண்டிவிஜுவல் பாலிசிஸ் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. தலைவர் சொன்ன மாதிரி மோட்டார் ஜெனரல் இன்சூரன்ஸ் பார்த்தின எந்த பாலிசி எடுக்கலாம்,
ஜிஎஸ்டி விலக்கு இல்லை. அப்ப அங்கேயும் பாதிப்புகள் மக்கள்கிட்ட இருக்குல்ல. ஒருத்தர் வந்து ஒரு ஆட்டோ இன்னைக்கு வந்து நான் இன்னைக்கு கேப்ல வரும்போது ஒரு டாக்ஸி டிரைவர் பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து இந்த சிறு தொழில் எம்எஸ்எம்இல இருந்த சிறு தொழில் செஞ்சுட்டு இருந்த ஒரு விற்பனை தொழிலதிபரா இருந்திருக்காரு. அவரு ஸ்ரீபெரும்புதூர்ல அவருடைய நிறுவனம் இருந்திருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஹூண்டாய் மாதிரியான மோட்டார் கம்பெனிகளுக்கு அவர் ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுத்திருக்காரு. ஜிஎஸ்டி வந்ததுனாலதான் அந்த தொழிலை விட்டு வெளியே வந்தேன்னு சொன்னார். ஒரு மாசத்துக்கு 30 லட்சம் ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணக்கூடியவர். அவர் என்ன சொன்னாருன்னா, எப்படி உங்களுக்கு இந்த இன்புட் கிரெடிட் எடுக்கிறதுல எங்களுக்கு சிக்கல் இருந்தது. ஒரு ஜிஎஸ்டி வரும்போது நாங்க வந்து இன்புட் கிரெடிட் வந்து எங்களுக்கு 18% கிடைக்குமா. இன்புட் கிரெடிட்னா இவர் ஜிஎஸ்டி பே பண்றதை திருப்பி வாங்கிக்கிறது. அப்போ 20 வந்து எங்க வந்து ரா மெட்டீரியல் வந்து ஸ்டீல் வாங்கலாம். இந்த ஸ்டீல் வந்து 28% வந்து ஜிஎஸ்டி. இவர் வந்து சேல் பண்ணுவார். அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அந்த அவன் பே பண்ணணும். அதாவது இவர் பொருள் எடுத்து போய் ரா மெட்டீரியல் வாங்கி ஒரு பை ப்ராடக்ட் நெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொடுத்து போய் அங்க அந்த ஹுண்டாய் கம்பெனி கொடுத்தாருன்னா ஹுண்டாய் கார் கம்பெனிக்காரன் வந்து இவருக்கு ரீபே பண்ணணும். அவன் ஜிஎஸ்டி பே பண்ணதுக்கு அப்புறம் தான் இவருக்கு வந்து இது வரும், இன்புட் கிரெடிட் எடுக்க முடியும். இப்ப இப்படி ஒரு 90 நாள் ஆகுதுன்னும் போது ஏறக்கூடிய ஒரு 90 நாளைக்கு ஒரு ஒர்க்கிங் கேப்ல ஒரு ரூபாய் தேவைப்பட்டது. இப்போ 1 கோடி ரூபாய் ஒர்க்கிங் கேப்ல ஒரு நடைமுறைப்படுத்த முடியல அப்படிங்கறதுனால அந்த தொழிலை விட்டு வெளியே வந்திருக்காரு. இதனால பல பேர் வேலை இருந்திருக்காங்க. ஜிஎஸ்டினால் நன்மையை விட தீமைகள் அதிகம் என்பதற்கு மிக நேரடியான சான்றை நான் சந்திச்சேன். உலகத்திலேயே நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் போன்று வேற எந்த நாட்டிலும் இல்லை. இது அநியாயமான ஜிஎஸ்டிங்கிறது பொருளாதார கருத்தா இருக்கு. இப்படிப்பட்ட நேரத்துல இன்னைக்கு இன்சூரன்ஸ் மீதான, லைஃப் இன்சூரன்ஸ் மீதான, ஹெல்த் இன்சூரன்ஸ் மீதான ஜிஎஸ்டி விலக்கப்பட்டிருக்குன்னா அது எளிதான காரியம் இல்லை. எவ்வளவு பெரிய அடக்குமுறை, எவ்வளவு அவங்க அந்த அம்மா யார் பேசினாங்கன்னா அந்த பாடி லாங்குவேஜ் பார்த்தாலும் நமக்கு அந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு ஓடிடலாம் மாற்றும். அந்த மாதிரிதான் இருக்கும். நம்ம தோழருக்கு நேரடியான அனுபவம் உண்டு. ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி தோழர்கள் போனதா ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கு. ஏஐஏ, NFIWI, டெவலப்மெண்ட் அசோசியேஷன், சாரி கிளாஸ் 1 எல்லாரும் போய் இவங்க அம்மையாரை சந்திச்சிருக்காங்க. நீங்களா என்ன வந்திருக்கீங்க, வேஜ் ரிவிஷனா? இல்லைங்க, வேஜ் ரிவிஷன்லாம் இல்லை. பின்ன எதுக்கு வந்திருக்கீங்க? அதெல்லாம் வந்துடும் உங்களுக்கு. போங்க, நான் கம்பெனியாதான் சொல்றேன், நடந்த விஷயங்கள் தோழர்களுக்கு தெரியும். ஐபிஓ அதெல்லாம் பாலிசி மேடம், நீங்க பேசக்கூடாது, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க மக்கள்கிட்ட தான் நாங்க கொண்டு போறோம். எல்ஐசியை மக்கள்கிட்ட தான் நாங்க கொண்டு போறோம். நீங்க அதை தலையிடுறீங்க. எல்ஐசி அரசாங்க விஷயத்துல தலையிடக்கூடாது, நீங்க தலையிடக்கூடாது. கடுமையா பேசுறதா நான் செய்தி வழியா கேட்ட செய்தி உண்மையா இல்லையான்றது தலைவர்கள் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அராஜகமான மனநிலை கொண்ட ஒரு அரசாங்கம். எனக்கு ஒரு தேவையான அனுபவம் உண்டு. எங்க யாரோட மறைந்த நகலைய காரணமாக இருந்த இலா கணேசன் அவர்களே தனிப்பட்ட முறையில அறிமுகம் உண்டு. அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மணிப்பூர் கவர்னராக இருக்கின்ற போது அவர்கள் திரும்ப சந்திச்சிருக்கேன், நான் அவரோட சந்திச்சேன். அப்போ நான் பர்சனலா பேசும்போது இந்த ஐபிஓ பத்தி அவர்கிட்ட பேசினேன். அவரு எளிமையா, தம்பி இதெல்லாம் கரெக்டு, அரசாங்கம் வந்து வணிகம் செய்யக்கூடாது, சத்திரிய தர்மம் இல்லைங்க. இப்ப இந்த அரசாங்கத்துடைய கொள்கை எங்க நோக்கி நகர்ந்தது என்பதை நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அரசாங்கம் வணிகம் செய்யக்கூடாது. பொதுத்துறை நிறுவனம் எது என்ன? பொதுத்துறை நிறுவனங்கள் சூறையாடப்படுமா? பொதுத்துறை நிறுவனங்கள் யாருக்காக உருவாக்கப்படுது? மக்களுக்காக தான் உருவாக்கப்படுது, மக்கள் நலனுக்காக தான் உருவாக்கப்படுது. அப்ப இந்த பொதுத்துறை நிறுவனங்களை நிர்மூலமாக்க வேண்டும் என்பது இந்த அரசாங்கத்துடைய மறைமுகமான நேரடியான கொள்கையாக இருக்கிறது. பல பேட்டிகளில் அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கும், நிதியமைச்சரோட பேட்டிகளா இருக்கட்டும், உள்துறை அமைச்சராக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், அவரோட பேச்சு பிரைம் மினிஸ்டர் பேட்டி கொடுத்ததே கிடையாது. அவர் மைக்க பார்த்தாலே தூரமா போயிடுவாரு. அவர் வந்து டிரான்ஸ்பரண்ட் இல்லைன்னா அவரால் பேச முடியாது, பேச்சு வராது. அந்த மாதிரியான ஒரு பிரைம் மினிஸ்டர் இது வரைக்கும் பத்திரிகையாளர்கள் நேரடி சந்திப்புகளை அவர் சந்தித்ததாக நமக்கு நினைவிலே இல்லை. அப்படி ஒரு குடுப்பனை நமக்கு இருக்கு. ஏன்னா அவர் பேசினா பல உண்மைகள் வெளியே வந்துடலாம். அவர் யாருங்கிறது நமக்கு தெரியாது. என்ன பொருளாதாரத்தையும் அரசியலும் பிரிக்க முடியாதுங்கிறத அரசியல சொல்றேன். இப்ப நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ட்ரம்போட செக்ரட்டரி வந்து குட் மார்னிங் சொன்னார்னா அன்னைக்கு மார்க்கெட் விழுவும். குட் மார்னிங் கேட்டு பண்ணா மார்க்கெட் விழுவும். பொருளாதார அரசியல் பிரிக்க முடியாது. அதனால அரசியல் பேசதான் செய்யணும். அந்த பொருளாதார அரசியலை நாம் பேசலன்னா இன்னும் மோசமான விளைவுகளை நோக்கி நாம் நகர வேண்டியது. இப்ப எங்க சிக்கல் இருக்கு? இந்த பொதுத்துறையினால என்ன லாபம் வந்தது? பொதுத்துறை ஏன் பாதுகாக்க வேண்டும்? ஏராளமான மத்திய தர வர்க்கங்களை உருவாக்கியது பொதுத்துறை நிறுவனங்கள் தான்.
அது ஊழியர்களாக இருக்கிற எல்ஐசி மட்டும் இல்ல, என்எல்சி பல நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா, நவரத்னா, பல எல்லாமே பொது நிறுவனங்கள் மத்தியதர வர்க்கங்கள் உருவானது. அப்படி உருவான குடும்பங்கள் இருந்துதான் இன்றைக்கு பல சிஇஓக்கள் உருவாக்கி இருக்காங்க. பல வெளிநாடுகளில் போய் வேலை செய்யக்கூடியவர்களா இந்த குடும்பங்களில் இருந்து போனவங்க தான். மத்தியதர குடும்பங்கள், மத்தியதர வருமானங்கள் எங்கிருந்து வந்தது? தொழில் செஞ்சு யாரும் வரல, ஊழியர்களாக இருந்து இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் இருந்து ஊழியர்களாக வந்த குடும்பங்கள் தான் நிறைய குழந்தைகள் வந்து இன்றைக்கு பல நிறுவனங்கள்ல பல அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அப்போ இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதிலேயே, பொருளாதாரத்தை சிறத்தன்மையாக வைத்துக் கொண்டு இருப்பதிலேயே மிக முக்கியமான பங்கு இருக்குதுன்னா இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் தான். அதனால்தான் இதை பாதுகாக்க வேண்டும் என்று நான் போராடுறேன். இப்போ ரயில்வே வந்தே பாரத் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரயிலா இருக்கலாம், கனவா கூட இருக்கலாம். அந்த ரயிலுக்கு இந்திய ரயில்வே வாடகை கொடுக்குது. ஐஆர்எஃப்எஸ்க்கு நிறுவனம் வந்து 1986 உருவாக்கப்பட்ட பொதுத்துறை நிறுவனம். அதுக்கு இந்திய ரயில்வே வாடகை பொதுத்துறை நிறுவனம் தான். ஆனால் அதுவும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் 2021 செய்யப்பட்டது. அதோட டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் 2021 செய்யப்பட்டது எவ்வளவுன்னா 16% மேல போயிடுச்சு. அதுக்கு பின்னாடி நம்ம எல்ஐசியோட டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண 3.5 தாண்ட முடியல. காரணம் என்னன்னா நம்மளுடைய ஒருங்கிணைந்த விரிவான வேகமான ஒரு போராட்டம் தான் அது தடுத்திருக்கு. ஐபிஓ நிச்சயம் அவங்க வந்து அம்மையார போய் அவங்க பார்த்து அதுக்கு ஐபிஓ எடுத்து போராடுறது எல்லாம் கூட அதுக்கு ஒரு காரணம் தான். அவங்களுடைய முடிவெடுப்பதுல அவங்களுக்கு ஒரு தடுமாற்றத்தை கொண்டது சொன்னா நம்மளுடைய தொடர் போராட்டங்கள், இப்படி போராட்டங்கள் பண்ணிதான் இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் நாம் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம். இதுக்காக எல்ஐசி ஏஓயும் ஏஐயும் இணைந்து பல போராட்டங்கள் நடக்குது. இணைந்த போராட்டங்கள் பத்தின அவர்கள் தனியான போராட்டங்கள் பற்றி தலை சொல்லுகிறார்கள். இக்காய் மட்டுமான போராட்டம் நடத்தியது என்று சொன்னால் 6 நாடாளுமன்ற போராட்டங்களை நடத்தினார். நாடாளுமன்ற விதிகளில் 6 முறை நடத்தியிருக்கிறது. இப்படி 5000 முன்னாடி 2 முறை போராட்டம் நடத்திருக்கு. இதுல ஜிஎஸ்டி விலக்குவது என்பதுதான் முக்கியமான கோரிக்கையா இருக்கு. மற்ற கோரிக்கைலாம் பின்னாடிதான். முதல் கோரிக்கை ஜிஎஸ்டி விலக்கு, கோட்ட அலுவலகம் முன்னாடி, கிளை அலுவலகம் முன்னாடி, கிளை அலுவலகம் முன்னாடி போராடுகிற போது போட்டி அமைப்புகள் எல்லாம் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் போராடிட்டா ஜிஎஸ்டி நீக்கிடுவாங்களா? நம்ம முகத்தொழில போட்டி அமைப்புகள் இருக்கு. என்ன குறைஞ்சு கொடுக்குற பாலிசவுண்ட் பே பண்ணக்கூடாது, இவங்க ஏன் அதை கேட்கிறாங்க? லியாஃபி கேட்டது பேரே சொல்லிடுறேன். இவங்களுக்கு ஏன் இவங்க ஏன் போதும் சும்மா இதெல்லாம் சொல்லிட்டு போடுவோம். இவங்க போராடினா ஜிஎஸ்டி நீங்கள விலக்கிடுவாங்களா அப்படி என்று ஏலம் செய்யப்பட்ட நம்மளோட போராட்டங்கள், அது கூட்டு போராட்டமாக இருந்தாலும் தனி போராட்டமாக இருந்தாலும் லியாஃபி போன்ற அமைப்புகள் நம்ம ஏலம் செய்தார்கள். இன்றைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கெல்லாம் போராடிதான் இந்த ஜிஎஸ்டி வரைக்கட்டும்னு சொல்ல கொண்டாடிட்டு இருக்காங்க. ரச்சனையா இருக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஒருத்தர் வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு அனுமதி கேட்டிருக்காரு. ஜிஎஸ்டியை விளைக்கிறதுக்கு நான் மக்களுக்கு போய் நான் பேச போறேன்னு சொல்லி ஐஜி கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்காரு. போடுறதே நீதான் அப்படின்றதான் பிரச்சனை. வரி விதிச்சது இந்த அரசாங்கம் தான். இந்த அரசாங்கத்தை ஆளக்கூடிய கட்சியின் சார்பாக வரி விலக்குது பண்ணி மக்கள்கிட்ட சொல்ல போறாங்க கருணாகராஜன். அப்ப எங்க யாரெல்லாம் சொன்ன கொண்டாடுறாங்க பாருங்க. இப்போ விதி இவங்களே பாம்பு எடுப்பாங்களா இவங்களே எடுப்பாங்களா? அப்ப எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம், எவ்வளவு ஒரு அராஜகமான அரசாங்கத்தின் கீழே நாம் இருக்கோம். அடக்குமுறைகள், நீங்க பல சட்டங்கள் மாறி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போனா இந்த அரங்க கூட்டங்களை நடத்துவதற்கு கூட வாய்ப்பு இருக்குமான்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழல்ல இருக்கும். பல திருட்டுத்தனங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த பல கார்பரேட் நிறுவனங்கள் திருட்டு மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா ஓட்டு போடுறது அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்படுது. ஆனா உண்மையிலே என்னன்னா ஓட்டு யார் போடுறது அரசாங்கம் முடிவு போடுற நிலைமையில இருக்கு. இது வரைக்கும் அதுக்கான விளக்கமே வரல. இப்படி எல்லாம் ஓட்டு திருடு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இதை நம்ம பேசாம போன மோசமா ஆட்சி தொடரும். நாளைக்கு நம்ம ஓட்டு லிஸ்ட் நம்ம பேர்ல நம்ம ஓட்டு போட முடியாது. இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இதுதான் கேள்வி. ஓட்டு லிஸ்டுக்கும் ஓட்டு திருட்டுக்கும் ஜிஎஸ்டிக்கு சம்பந்தம் இருக்கு. அரசாங்கம் தானே ஜிஎஸ்டி விதிக்குது. அப்போ எந்த அரசாங்கம் வர வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்காவிட்டால் நம்முடைய தலையெழுத்தை நம்மளால மாற்ற முடியாது. அப்ப எதிர்காலத்தில் தேர்தல் வருகின்ற பொழுதும் நாம் சிந்தனையை ஒருங்கிணைத்து இந்த ஏஐ காட்டக்கூடிய பாதையில லிகாய் காட்டக்கூடிய பாதையில வாக்களிக்க செய்தோம் என்று சொன்னால் மட்டும்தான் ஊழியர்களுடைய பென்ஷன் பாதுகாக்கப்படும், முகவருடைய கமிஷன் பாதுகாக்கப்படும். ரெண்டுமே ஒன்னோட ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா ஐஆர்டிஏ என்ன சொல்லிருக்காங்கன்னா ஹெச்ஆர்சி இஆர்சி எல்லாம் வந்து அந்தந்த கம்பெனிகளே முடிவு பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஐஆர்டிஏ எங்கனால அதிகாரம் வந்துன்னா 2014 மோடி பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே தான் எல்ஐசி ஆக்ட் திருத்தும் போது
கமிஷன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஐஆர்டி கிட்ட கொடுத்துட்டாரு. அப்ப இங்க ஐஆர்டி வந்து அந்த நிறுவனங்களே பண்ணிக்கலாம்னா எல்ஐசிக்குள்ள என்ன ஏற்பாடுனா எல்ஐசி மட்டும்தான் ஹெரிடேட்டரி ரினியூவல் கமிஷன் கொடுக்குது, எல்ஐசி மட்டும்தான் டெர்மெட் ஆஃப் ஏஜென்ட் கமிஷன் கொடுக்குது. அப்ப இதை பாதுகாத்தது நம்மளுடைய போராட்டம், நிக்காயோடைய போராட்டம், நிக்காயோட இணைந்த ஏஐயோடைய போராட்டம் தான். போராட்டம் இல்லைன்னா இதெல்லாம் வேற எந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்திலேயாவது முகவர்களுக்கு இஆர்சி இருக்கிறதா? இல்லதானே? ஏன் நீங்க சாதாரண கமிஷன் குறைச்சிருக்கான், நமக்கு கமிஷன் ரீஸ்ட்ரக்சர் தான் செஞ்சிருக்காங்க. அதுல போராட்டம் இருக்கு, நிர்வாகத்துக்கும் நிர்பந்தங்களின் காரணமாக கமிஷன் ரீஸ்ட்ரக்சர் செஞ்சிருக்காங்க. நம்ம அதை மீட்டெடுப்போம், பழைய கமிஷன் முறையை நம்ம கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை தான் இந்த ஜிஎஸ்டி வழக்கு கொண்டு வந்திருக்கு. இதுதான் ஒவ்வொருத்தரும் நம்ம வெற்றியாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. எந்த போராட்டமா இருந்தாலும் நம்மளோட ஏஐ நிற்கும், வேற அமைப்புக்கு நிக்குதா நிக்கலையாதான் தெரியாது. NFIW வாழை காட்டுவாங்க, தனியை காட்ட மாட்டாங்க. அவ்வளவு முரண்பாடு இல்லை. நமக்கு நாம இணைந்து செயல்பட வேண்டிய தோழர்கள் NFIW தோழர்கள் தான். ஆனால் அவர்கள் வேற நிர்பந்தம் அங்க வர முடியாது, எங்களுக்கு சில நிபந்தனைகள் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஏஐ எந்த விதமான அடக்குமுறைக்கும் அஞ்சாமல் நம்மோடு தோளோடு தோல் என்று போராடக்கூடியது ஏஐ. அப்ப நம்முடைய போராட்டம் எப்போதும் தோத்து போனது கிடையாது. அப்ப தோழ சொன்ன மாதிரி 2006 1999 ஐஆர்டி சட்டம் வரும்போது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இன்சூரன்ஸ் வாங்கினா 49% அனுமதிக்கப்பட்டிருந்தது மசோதா. ஏஐ தோழர்கள் இடதுசாரி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் போயிட்டு சோனியா காந்தி கிட்ட பேசுறாங்க. ஏன்னா அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்துல அறுதி பெரும்பான்மை என்பது இல்லை. அப்போ அவர்கிட்ட பேசும்போது அந்த மாதிரி நீங்க முரளிதரை போய் பாருங்க, அவர் தான் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க அவர்கிட்ட விளக்கிடுங்க, அவர் காங்கிரஸ் எம்பிகள் எல்லாம் விளக்கிடுவாங்க. இடதுசாரி எம்பிகள் ஏஐயோடு சிஐடியோடு போன ஒரு குழு கிட்ட அந்த மாதிரி சொல்லி அமைச்சிட்டாங்க. இவங்களும் முரளிதரை போய் பாக்குறாங்க. முரளிதரை வந்து அன்னைக்கு இருந்த அதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்க அந்த அதுக்கு பின்னாடி வந்து பெட்ரோல் துறை அமைச்சர் தான் நினைக்கிறேன். அதுக்கு பின்னாடி வந்த அரசாங்கத்துல அந்த வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கின்ற போது அவர் எதிர்கட்சியில் இருந்தவர். அவர் என்ன பண்றாருன்னா காங்கிரஸ் எம்பிகளுடைய கூட்டங்களை கூட்டுறாரு. அங்க வந்து இந்த மசோதாவை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஐஆர்டி மசோதாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. என்ன ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இதே வழியில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இந்த வடிவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது. ஆனால் நிறைவேற்றுவதற்கு நம்ம ஆதரவு கொடுக்கணும். இடதுசாரிகளை போன்று நம் முதலாளிகளை பகைத்துக் கொள்ள முடியாது என்று காங்கிரஸ் சேர்ந்த முரளிதரா அவருடைய கூட்டத்தில் பேசியதாக தகவல் இருக்கிறது. பேசினா வைக்காத தகவல் இருக்குதான், செவிவழிக்காததான், உண்மையாக இருக்கும் என்பதுதான் என்னோட நம்பிக்கை. அப்ப அந்த பேச்சு அடிப்படையில ஒரு நெகோசியேஷன், கவர்மெண்ட்டுக்கு ஒரு நெகோசியேஷன் கூட்டு பாராளுமன்றத்துல, ஏன்னா ராஜ்யசபால காங்கிரஸ் பிஜேபிக்கு அன்னைக்கு மெஜாரிட்டி கிடையாது, அந்த மசோதா நிறைவேறாது. கூட்டு பாராளுமன்ற குழுவில் தான் ஐஆர்டி மசோதா நிறைவேறுது. அப்ப ஐஆர்டி மசோதா நிறைவேறதுக்கு முக்கியமான நிபந்தனை என்ன வைக்கிறாங்கன்னா 26% தான் அந்நிய முதலீடும், அது மாதிரி கூடாது அப்படின்னு காங்கிரஸ் தரப்பு வைக்கப்படுது. அது யார் சொல்றது? இடதுசாரி எம்பிகளும் சிஐயும் ஏஐ போன்ற தோழர்கள்லாம் போய் அந்த காங்கிரஸ் கட்சியோட நெகோசியேட் பண்ணதுனால அந்த விலை போராட்டத்துல விளைவு. அப்ப அதை நாம தான் செஞ்சிருக்கோம். அப்ப அன்னைக்கு ஒரு பிரேக் போட்டோம், எஃப்டிஐ உள்ள வராம. அன்னைக்கு மட்டும் 2000 அனுமதிக்கப்பட்டிருந்தால் ஏராளமான இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் வந்திருக்கும். இன்னைக்கு இருக்க 24க்கு நம்ம 37 நம்மளுடைய மார்க்கெட் ஷேர் 30% போயிடுச்சு. ஆனா இன்னும் கூட சொல்லணும்னா சென்னை போன்ற நகரங்களில இண்டிவிஜுவல் பாலிசிக்கு 25% கீழே வந்திருக்கு. நம்ம எல்ஐசி ஏஜென்ட்களுக்கு தான் அது பாதிக்கும். பிஎன்ஜிஎஸ் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலேயே இண்டிவிஜுவல் பாலிசியோட சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. சென்னை போன்ற நகர கிராமப்புறங்கள் தான் இப்ப எல்ஐசியோட பாலிசிகள் விற்பனை அதிகமா இருக்கு. இங்க தனியார் நிறுவனங்கள் வந்து பேங்க் இன்சூரன்ஸ் மூலமாக பல சித்து வேலைகள் செய்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. பிஸ்னஸ் நடந்துட்டு இருக்கு. ஆனா அது கண்ட்ரோல் கிடையாது. பேங்க் இன்சூரன்ஸ் அனுமதிக்கப்படுகிறது. ஆனா ஆர்பிஐ சொல்றான் நீங்க பேங்க்ல இருக்கலாம் இன்சூரன்ஸ் விற்கக்கூடாதுன்றான். உண்மை நிலைமை என்னன்னு சொன்னா பேங்க் இன்சூரன்ஸ் இல்லைன்னா பேங்கோட ஓவர்ஹெட்ஸ் மாறிடும், அவங்களோட செலவு விகிதம் அதிகமாயிடும். அவங்களுடைய செலவை ஓவர்ஹெட்ஸ் சொல்லக்கூடிய செலவை குறைக்கிறது தான் அந்த கமிஷன். இங்க இந்த மாதிரியான சூழல் இருக்கும்போது இங்க என்னன்னா அந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒருவேளை வந்திருந்தா என்ன நிலைமை ஆயிருக்குன்னு பாருங்க. இப்ப நம்மளுடைய பொதுத்துறை பாதுகாக்கின்ற போராட்டம் தொடர்ந்து நடந்தது. அப்ப அந்த சட்ட மசோதாவை திருப்பி 2015 வரைக்கும் அவங்களால மாற்ற முடியல. 74 ஆகி இப்ப 100 ஆக போச்சு. 100% ஆகுதுன்னா இப்ப என்ன சூழல்? நம்ம தடுத்ததோட விளைவு இந்தியாவுக்குள்ள தொழில் செய்ய முடியுமா அவங்க பயம் இருக்கு. இந்தியாவுக்குள் வந்து எல்ஐசி போட்டி போட்டு தொழில் செய்ய முடியுமா என்கிற பயம் இருக்கிறது. அதனாலதான் 2015
எல்ஐசி பாதுகாப்பு கவசமாக இருந்த கமிஷன் தொடர்பான சட்ட விதிகளை மோடி அரசாங்கம் நீக்கியது மறந்துடவே கூடாது. மோடி அரசாங்கம் செய்த துரோகம் என்பது எல்ஐசி முகவர்களுக்கு சட்டத்தில் இருந்த பாதுகாப்பு கமிஷன் தொடர்பான சரத்துகளை நீக்கியது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அது எல்லா இடங்களிலும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. தோழர்கள் மிகவும் கவனமாக நம்முடைய கிளைகள் செல்லுகின்ற பொழுது இந்த விஷயத்தை அதிகமாக சொல்லுங்கள். ஏன்னா யார் எதிரிகள் தீர்மானம் பண்ணாம நாங்க மேனேஜ்மெண்ட் எல்ஐசி இருக்கக்கூடிய மேனேஜரும் சீனியர் டிவிஷன் மேனேஜர் ஜோனல் மேனேஜரும் நமக்கு எதிரி. அது இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் வரும். ஒரு பிரான்ச்ல போறோம்னா எம்ப்ளாயோட நம்ம இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் வரும். அது அந்த இன்சிடென்ட் இஷ்யூ பேஸ்டா. ஆனா உண்மையான எதிரியா கார்பரேட் நலனை பாதிக்கக்கூடிய இந்த அரசாங்கம் தான் நம்ம உண்மையான எதிரி என்பதை நாம் கவனத்தில் இருக்கிறோம். கார்பரேட் நலனை மட்டுமே குறியாக வைத்திருக்கக்கூடிய அந்த அரசாங்கத்தை தூக்கி எறியாத வரை நம்ம தூக்கம் வரக்கூடாது. தவற தூங்கிட்டு இருக்க அவர் எவ்வளவு சொர்க்கமா இருக்கான்னு தெரியல. அதனால எவ்வளவு ஆபத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கறத கவனத்தை வச்சுக்கிட்டு எதிர்காலம் என்பது மிகப்பெரிய சவாலாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் சட்டங்கள்லாம் திருத்திட்டு வராங்க, இன்னொரு பக்கம் தொழிலாளர் சட்டங்கள் திருத்திட்டாங்க. இப்ப அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகுது. பெர்மனன்ட் எம்ப்ளாய்மெண்டே கிடையாது. இருக்கிற ஒரே சோர்ஸ் பப்ளிக் செக்டார்ல வேலைக்கு வந்தாதான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும். இப்போ ஃபேக்டரியில போனீங்கன்னா 50-300 பேர் இருந்தா கூட அவங்க வந்து தொழிற்சங்கம் வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லைங்கிற மாதிரியான சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. நிரந்தரமான வேலை வச்சுக்க வேண்டிய அவசியம், நிரந்தரமான தொழிலாளர்கள் வச்சுக்கொள்ள வேண்டும். அவங்களை வந்து கடைசி வரைக்கும் அப்பண்டிஸாவே வச்சுக்கலாம். அப்பண்டிஸா இருக்கிறத 11 மாசம் பொறுத்து ஒரு வீட்டுக்கு போனா போயிடணும். ஒரு பிஎம்இசி கூட கிடையாது. கான்ட்ராக்ட் லேபர்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த பாதுகாப்பு கூட அப்பண்டிஸு கிடையாது. இன்னைக்கு இருக்க ஒரு சட்டம் அப்படிதான் இருக்கு. இப்ப நம்ம யாரும் பாலிசி வாங்குவோம்? வருமானம் எங்க சேமிப்பு இருக்கும். இப்ப இன்சூரன்ஸ் பண்ண ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நாங்க 2047 பாலிசி வைக்கணும்னா முதல்ல அவர் பாலிசி வாங்குவதற்கு தகுதியான வருமானத்தை பெற்றிருக்கிறாரான்னு பார்க்கணும். ஒரு பக்கம் நான் சொல்லுங்க பிரம்மாண்டமா சொல்றேன், 2047 எல்லாருக்கும் நான் பாலிசி வைக்க போறேன் இந்த அரசாங்கம் சொல்லுது, கொடுக்க போறேன்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுது, யாருக்கும் வருமானத்தெல்லாம் இருக்காம ஏழையாக்கிடுவேன்னு சொல்லுது செயல்கள் மூலியமாக. அவரோட உண்மையான நோக்கம் என்பது இந்த மக்களை ஏழ்மை நிலையில் வைத்திருக்க வேண்டும். எல்லாம் ஒட்டுமொத்தமா நம்ம மிடில் இன்கம் குரூப் நாமெல்லாம் இன்னும் ஏழு நிலைக்கு போக வேண்டும் என்பதுதான் அரசாங்கத்துடைய கொள்கையாக இருக்கிறது. அப்ப ஏழு நிலைக்கு போனால் அடுத்த தலைமுறை கல்வி பாதிக்கும். கல்வி பாதிக்கப்பட்டால் எல்லாமே நம்ம அடிமைகளாக மாறும். அப்போ முதலாளிகள் நடந்தது பழைய பிரிட்டிஷ் அரசாங்கத்தை விட ஒரு மோசமான அரசாங்கத்தை நாம் சந்திக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும். அதனால்தான் இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும் என்பது இடதுசாரிகளுடைய கொள்கையாக இருக்கிறது. அதனால அவங்களுடைய முதல் எதிரி நம்ம, நீங்க எம்பி 5 எம்பி தான் இருக்கீங்க லெப்ட் பார்ட்டிஸ்ல, உங்களையே எதிர்க்கிறாங்க அப்படின்னு தோழர் கேட்டாரு. எதிர்க்கிறாங்கன்னா எங்களோட கருத்தை அவங்களால எதிர்கொள்ள முடியலதான் எங்களை எதிர்க்கிறாங்க. நீங்க எல்லாம் அவங்களோட சரணடைஞ்சிடுறீங்க, அதனால உங்களோட இணக்கமா இருக்காங்க. நான் சொன்னது ஒரு தோழமை இயக்கத்தில் இருக்கக்கூடிய லியாஃபி தோழரோட பேசுகின்ற பொழுது அவர் வந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தோழர். அவர் வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய கட்சியினுடைய நெருக்கமான ஒரு தோழர். கட்சி இன்னைக்கு நீங்க சென்னையில பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்திப்பதற்கு அவ்வளவு உதவி தேவைப்படுது. அப்படிப்பட்டதான் கேட்டீங்க, நீங்க 5 பேர் தான் இருக்கீங்க, உங்களை ஏன் எதிர்க்கிறாங்க, உங்களை ஏன் எதிர்க்கலையோ அதனால எங்களை எதிர்க்கிறாங்கன்னா எங்களுடைய கருத்து வருவாக இருக்கிறதால எதிர்க்கிறாங்க. நான் இடதுசாரிகளுக்காக நான் சொல்ல, நம்முடைய குரலாக ஒழிப்பது இடதுசாரிகள் மட்டும்தான். நம்முடைய குரலாக ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரலாக ஒழிப்பது இடதுசாரிகள் மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் ஓட்டுக்காக மட்டும்தான் பார்ப்பாங்க. அப்போ நம்ம யார் பக்கம் நிற்க வேண்டும் என்பதை நாம் இங்க புரிஞ்சுக்காம போயிட்டோம்னா இழப்பு நம்ம இப்ப எல்லாமே ஒரு 50-55 வயசுல இருக்க இழப்பு நமக்கு இல்லை, அடுத்த தலைமுறையோட வேலை வாய்ப்புகள் பறிக்கப்படும். பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாம் எங்க போய் வேலைக்கு போவாங்க? எத்தனை நிறுவனங்கள், எத்தனை தனியார் நிறுவனங்கள் வேலை வாழாமல் இருக்கும். நீங்க ஒரு WO ஆயிட்டாருன்னு வச்சுக்கல, 93 அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் எல்ஐசில வந்து ரெக்ரூட்மெண்டே இல்லை. அது பெரிய சவாலா இருக்க போகுது. 5-6 வருஷத்துல இருக்கக்கூடிய தோழர்கள்லாம் ரிட்டையர் ஆயிட்டாங்கன்னா அதுக்காக தான் நமக்கு வந்து இந்த சூப்பர் ஆப் எல்லாம் வந்திருக்கு. அந்த சூப்பர் ஆப் நம்ம பழகலன்னா, பழகாம போயிட்டோம்னா சிக்கல் ஆகும். இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்க, அவங்களுக்கு புதுசா ஆட்களே கொண்டாடாம இருக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டு இருக்காங்க. பல கிளைகளில் அசிஸ்டன்ட் போஸ்ட்களை தீக்கிட்டாங்க. மேனேஜர்ஸ் வற்புறுத்தி அது வேக்கண்டா இருந்ததுன்னா தேவையில்லைன்னு எழுதுருங்க அப்படின்னு சொல்லி கிளையில பிரான்ச் மேனேஜர் இருந்தாரு. 3 அசிஸ்டன்ட் போஸ்ட் வேக்கண்டை தேவையில்லைன்னு எழுதி கொடுத்தாரு. ஒரு கேஷியரை காலி பண்ணாரு. போஸ்டே கிடையாது. இன்னைக்கு இப்போ 3-4 பேரோட வேலை வாய்ப்பு பறிப்பாக போட்டுருக்காங்க. என்னைக்கும் வரும் நம்பிக்கை இருந்தது, அதுவும் போயிடுச்சு. இப்ப இதுல என்ன சிக்கலாவது, எம்ப்ளாயி ஏஜென்ட்டுக்கும் முரண்பாடு வருது. நான் போன வேலை நடக்கல, எனக்கு நான் போய் கேஷ் கவுண்ட் எனக்கு 4 மணி நேரம் நிக்க வேண்டியதா இருக்கு.
எனக்கு பர்மனன்ட் கேஷியரே கிடையாது. சிக்கல் அங்க வேலை வாய்ப்புகள் புதிய ஆட்களை கொண்டாடுறதுனால டேர்ன்ல தான் கேஷியர் வர்றாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தர் வரும்போது அவங்களுக்கு அந்த பழக்கத்துல சிரமம் இருக்கும், பணம் என்றதுல சிரமம் இருக்கும். அப்போ அவங்க பொறுமையா பண்ணும்போது சிஸ்டம் சப்போர்ட் பண்ணாது. ஜிஎஸ்டி அப்டேஷன் வரும்போது இன்னும் லேட் ஆகுது. இப்போ கிளையில என்னன்னா ஏஜென்ட்டுக்கும் எம்ப்ளாய்க்கு ஒரு முரண்பாடு வருவார். அப்ப இதை கவனமாக கையாளணும். தொடர்களும் தலைவர்களும் சொல்லிட்டு இருக்காங்க, அக முரண்பாடுகளை நாம் கவனமாக கையாள வேண்டும். அது பகையா மாறக்கூடாது. நம்ம எதிரிகள் அவர்கிட்ட இல்ல, நம்முடைய எதிரிகள் அது அரசாங்கம் தான். இந்த அரசாங்கம்னா இன்னைக்கு பிஜேபி இருக்கு, இதுக்கு அப்புறம் வந்த அரசாங்கம் விஜயவாலைன்னா அதுவும் நம்மளுடைய எதிரி தான். இதுதான் நம்ம கவனத்தை வச்சுக்கிட்டு இந்த பொருளாதாரத்தை புரிந்து கொள்ளணும், இந்த அரசியலும் புரிஞ்சுக்கணும். இது ரெண்டும் வெவ்வேறானது கிடையாது. பொருளாதார தீர்மானம் பண்ணுவது அரசியல் தான். அரசியலும் பொருளாதாரம் பிரிக்க முடியாத ஒரு விஷயம். தருமி மாதிரி வாசம் பேசலாம், நேரம் அவன் தலைவருக்கு நேரம் கொடுக்க வேண்டி இருக்கு. அப்படிங்கிறதுனால என்ன நம்ம சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. தொடர்ல இந்த வெற்றியை நாம் மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும். 22ஆம் தேதி கிளைகளில் மிகப்பெரிய வெற்றி விழாக்களை கொண்டாடுவதற்கு என்ன ஏற்பாடு இருக்கிறோம், எல்லா முகவர்களும் அன்றைக்கு நிச்சயமாக ஒரு பாலிசியாக கொடுத்து நம்மளோட வெற்றி கொண்டாடும். நம்மளுடைய பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஜிஎஸ்டி விளக்கணும்னு இவ்வளவு பாலிசி பத்திரிகையில செய்தி வரும். அப்பதான் அது உண்மையான வெற்றியாக இருக்கும். எனவே எதிர்காலத்துல எத்தனை சவால்கள் வந்தாலும் நாம் போராடுவோம். இறுதி வெற்றி நமக்கு தான். ஏஐ நம்மோடு இருக்குது, நாம் ஏஐயோடு இருக்கிறோம். லிக்காயும் ஏஐயும் இரட்டை கோடு துப்பாக்கிகளாக இருந்து எல்ஐசி பாதுகாக்கும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.